ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆட்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு மரவள்ளி கிழங்கை நல்லா தோல் பீல் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். மண் இல்லாத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இனி ஒரு இட்லி குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணி எடுத்து அது ஸ்டீம் ஆனதும் அதில் இந்த மரவள்ளி கிழங்கை போட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோனட் ஆயில், அப்புறம் அதில் கடுகு, காஞ்ச மிளகா, கறி லீஃப் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜீரகமும் போட்டு நல்லா தாளித்து வச்சுக்கோங்க. அதில் இந்த வேக வச்ச மரவள்ளி கிழங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மஞ்சளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அது ஆனதும் அதில் ஒரு பிடி தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மரவள்ளி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எது கூட பேரப் பண்ணிக்கலாம்னா ஃபிஷ் ஆர் சிக்கன் கிரேவி கூட நீங்கள் பேரப் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய். சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.